ஓகே. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை பைக்கர்ஸ். நம்ம கடைக்கு வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து கோ ரைடராக தான் வந்தாங்க. வரும்போது எப்படி பைக்லலாம் போகிறது, எப்படி ட்ராவல் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி கசன்னு இருக்காதா, ஒரு 1000 கிலோமீட்டர் போகிறதே வந்து பெரிய விஷயமா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புது பைக் எடுத்துகிட்டு வந்து நம்ம கடைக்கு ஃபுல்லாக மாட் பண்ணணும்னு எடுத்து வந்து நிறுத்திருக்காங்க. பைக் வாங்கியிருக்கேன் சார், அதுக்குதான். ஓ, இப்போதான் சேர்ந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பைக் வாங்கிட்டியா? நம்ம வந்து அவங்கள கூப்பிடலாம். வாங்க. Sharanya Turadi. Sharanya 3 தடவை சொன்னதான் நான் வருவேன். தப்பாடு வட்டாலும் பிற்பாடு வராதவர். சரண்யாக்கா கூப்பிட தடவை சொல்லிட்டேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மாசம் முன்னாடி வந்து நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. என்னடா வெக்கமா? ஹெல்மெட் ஜாக்கெட் வந்து ஏன் ப்ரோ அந்த கொடுமையெல்லாம் நீங்க சொல்றீங்க? வந்துட்டு உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி பைக்ல உட்காந்து போறீங்க, நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அப்படி தான் இந்த பைக்ல எல்லாம் போய்கிட்டு கசன்னு அழகா கார்ல ஏசி போட்டு போனா ஜாலியா இருக்கும். நீங்க அப்படி அந்த மாடலேஷன்ல சொன்னீங்க. யாருக்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு வேற கேட்டேன் நானு. எல்லாம் ஏன் உங்களுக்கு பிடிச்சது அத சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பயம் இருக்கு வண்டினா, ரொம்ப பயம். நான் சின்ன வயசுல ஸ்கூட்டர் ஓட்டே நான் 3 தடவை கீழே விழுந்துட்டேன்றதுனால வண்டிக்கிட்டே போக மாட்டேன். அதுக்கப்புறமா 10 வருஷமா கார் மட்டும் தான். வண்டியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எனக்கு பயத்துல வந்து அப்படியே உதறலா இருந்தது. பின்னாடி உட்காந்து போகும்போது எந்த வண்டி பக்கத்துல வந்தாலும் ஒருவேளை இது இடிச்சிருமோ அது இடிச்சிருமோன்னு பயந்துட்டே இருப்பேன். ஆனா அதுல உட்கார்ந்து அந்த கியர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு தைரியம் ஒண்ணு வருது இல்ல. அது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கியர் எல்லாம் போட்டு ஓட்டுன பழக்கம் இல்ல. சும்மா சிட்டிக்குள்ள ஓடி விழுந்துருவேன். அந்த ஹெல்மெட் கியர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா எப்படியும் விழுந்தா சில்லறை எல்லாம் வாங்க போறது இல்ல. நமக்கு அந்த மாதிரி இருந்தது. அதனால ஒரு தைரியம் வந்துதான் என்னமோ தெரியல. அதே மாதிரி போகும்போது ஒரு காத்து மூஞ்சில அடிக்குது இல்ல. இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்துல இந்த காத்து இருக்குல்ல, அந்த நிஜமாவே அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் இந்த தடவை. க்ளோஸ் இதுல டிராவல் பண்றதுக்கும் நம்ம கண்ணாடி வழியா உலகத்தை பாக்குறதுக்கும் நம்ம அந்த உலகத்துல வந்து பீயிங் பார்ட் ஆஃப் தட் இருக்குல்ல, அது பயங்கர டிஃபரன்ஸா இருந்தது. யூஸ்வலி நிறைய பாட்டு பிளேலிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போனேன். ஏன்னா ரொம்ப தூரம் வண்டியில வேற உட்காரணும், காரா இருந்தா தூங்கிடலாம் அப்படின்னு. இதுல வந்து நான் தூங்கல. பிளேலிஸ்ட் ஒரு பாட்டு கூட நான் காதுல ஏர்பாடே போடல. நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போறேன். அந்த ஊர் வந்துருச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ முடிவு பண்ணேன். நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நீங்க ஊர்ல இருந்து வந்து ப்ரோ பைக் டிராவல் நல்லா இருந்தது ப்ரோ அப்படிதான் சொல்லுவீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா நீங்க வண்டியே வாங்கிட்டேன் ப்ரோ. நான் வந்து உங்ககிட்ட வண்டியில உட்கார்றது நல்லா இருந்தது ப்ரோ சொல்ல தான் வந்தேன். கடைசியில இப்ப என்னன்னா நான் வண்டி வாங்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மீட் பண்றோம். ஆக்சுவலா தேங்க்யூ சோ மச். ராகுல் தான் எனக்கு வண்டி பின்னாடி உட்கார வச்சு அதுக்கப்புறம் சும்மா ஓட்டி பாரு அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டு, நீ வந்து வண்டி ஓட்டுற அதுவும் 2 நாள்லயே கத்துக்கிட்டேன் நான். வண்டின்றது ஆக்சுவலா வெளியில இருந்து பார்க்கும் போது ரொம்ப பெருசா இருக்கு, பயமா இருக்கு. உட்கார்ந்தாது நம்ம குழந்தை மாதிரி தான் இருக்கு. அப்போ பொண்ணுங்க ஏன் ஓட்டவே இல்லை எனக்கு பெரிய டவுட்டா இருந்தது. அப்ப ஆக்சுவலா நிறைய பொண்ணுங்க, எனக்கு என்னன்னா இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன்னா இன்னும் நிறைய பொண்ணுங்க வண்டி எடுக்கணும். நான் என்ன மாதிரி இப்ப நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இப்போ வண்டி ஓட்டி வீடியோஸ் எல்லாம் போடும் போது நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பா வந்து வர ஜெனரேஷன்ல பைக் வந்து நிறைய ஓட்ட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா எனக்கு வந்து நான் ஒண்ணுதான், பைக் வந்து இது வரைக்கும் பைக்ன்றது ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனே இல்லாம இது நம்மளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு இவ்வளவு நாள் விட்டுருக்காங்க. எனக்கு தெரியல, மேபி என்ன மாதிரி அவங்க எல்லாம் பயந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பார்த்து ஒரு 4 பொண்ணுங்க அதாவது வண்டி வாங்கினாங்கன்னா அதுவே என்னோட பெரிய சக்சஸ் தான். கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஃபீல் வந்து பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இப்ப நீங்களே பாருங்க, ஒரு தடவை வந்து ஃபீல் பண்ண உடனே அந்த அந்த உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நம்ம எப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி லிபரேட்டிங் ஃபீலா இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து வண்டி வந்து பேபி டிராகன். பேர் வேற. நான் வந்து இதுக்கு முன்னாடி ராகுலுக்கு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வண்டி வாங்கணும், ஜூலைல வாங்கணும். அது வந்து ராயல் என்ஃபீல்டு GT. அது இங்கதான் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்குதான் எல்லாமே ரெடி பண்ணாமா. நீங்க கோ ரைடரா போறீங்க. அதுல பில்லியன் ரைடரா ஏன்னா இப்ப நம்ம ரைடரா இருக்கோம். அதுக்கு வந்து பேரு வந்து சின்ராஸ் வந்து நம்ம 90s கிட்ஸோட வந்து ரிலேட்டபிள் பேருன்றதுனால சின்ராஸ். இவனுக்கு வந்து பேரு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இவன் பேபி டிராகன். ஆமா, பாக்குறதுக்கு வந்து ஃபியரியா இருக்கானா, நம்ம உட்கார்ந்தா வந்து அழகா நம்மள பறந்து கூட்டிட்டு போயிடுறானா, அதனால பேபி டிராகன். இப்போ வந்து நம்ம பேபி டிராகன் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஆமா, ரிலீஸ் பண்ணி 3 2 1
தேங்க்யூ சோ மச். கங்க்ராச்சுலேஷன் டு யுவர் நியூ பேபி டிராகன் கா. பேபி டிராகன் கேக்குறீங்க. எடுத்து வச்சிடலாம். அது பார்க்க போது என்னென்னலாம் பண்றா பாரு. அடுத்து மதர் டிராகனுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ. உண்மையா சொல்றேன், நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மென்டல் பிளாக் எல்லாம் எடுத்து விட்டீங்க. அண்ட் ஃபார் ஆல் தி சப்ஸ்கிரைபர் நல்லா இருப்படா போடா. இப்போ வந்து பேபி டிராகனை வந்து ரிவீல் பண்ணியாச்சு. பேபி டிராகனை நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா மெயினா உங்களுக்கு வந்து ஹேண்ட் கார்ட் போட்டோம். இது வந்து நீங்க கீழே விழுந்தீங்கன்னா கைக்கு எந்த அடிப்படவும் கூடாது, இந்த ஹேண்டில் பார்ஸ்க்கு எந்த ஒரு அடியும் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து மொபைல் முக்கியம், வண்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆமா, அப்புறம் மொபைல் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் வரும். அதே மாதிரி கிராஷ் கார்டு, இதுதான் மெயின் வண்டி மெயினான பொருளே இதுதான். இப்போ வண்டி நம்ம சப்போஸ் கீழே ஸ்டாண்ட் போடும் போது கீழே சாஞ்சா கூட இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணும் வண்டி. இது வந்து நம்ம லோவர் அண்ட் அப்பர் வந்து கிராஷ் கார்டுமே சேர்த்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம் கார்டு, கீழே நம்ம எங்கேயா நீங்க வந்து ஆஃப் ரோடிங் போறீங்க அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் உங்களுக்கு கீழே அடிப்படாது. இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வந்து நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ராட்டில் கொடுங்க. ரைட்டு அதுமா